ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சூப்பரான இந்த கிராஸ் பீஸை யூஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு நெக் டிசைன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் ஒரு 1.25 இன்ச்சு அளவில் நமக்கு தேவையான அளவு கழுத்து நீளத்துக்கு எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறத பார்த்து 1.25 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம நீட்டாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிடணும். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு 2 பகுதியும் வெட்டு பகுதியாக இருக்கும் அந்த கிராஸ் பீஸு. அந்த வெட்டு பகுதியில் ஒரு பகுதி மட்டும் ஒரு 1.25 இன்ச்சு அளவு சிங்கிள் மடக்கு மடக்கிடணும். மற்றொரு பகுதி வெட்டு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம ப்ளவுஸோட முன் கழுத்தில் ஓப்பன் சைட்லேருந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இந்த ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு துணி ஓப்பன் துணியை விடவும் கிராஸ் பீஸ் துணி கொஞ்சம் வெளிப்பக்கமாக இடம் விட்டு நம்ம தைக்கணும். தைச்ச பிறகு இந்த ஷோல்டர் சைடு கழுத்து பகுதி எதுவுமே நம்ம இழுக்காமல் அந்த ட்ராக்கோட அளவுக்கு துணி எவ்வளவுக்கு அந்த ஊசி மிஷினில் நம்ம தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக இந்த துணியோட அளவு வச்சு கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம கொடுத்து தைக்கும்போது இந்த கழுத்து எந்த ப்ளீட் எதுவும் இல்லாமல் சூப்பரான ரவுண்டு நெக்கு நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த நெக் மாடல்னாலும் சரி தான், எப்போவுமே நம்ம துணி தைக்கும்போது இழுத்தே தைக்கக்கூடாது. ஏன்னா இந்த துணியோட ஒரு பகுதி கிராஸில் இருக்கும், மற்றொரு பகுதி நேரில் இருக்கும். அதனால் நம்ம இழுத்து தைக்கும்போது அந்த துணி இருக்கிற அளவை விடவும் கொஞ்சம் பெரிய அளவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தைக்கும்போது எப்போவுமே துணியை இழுத்து தைக்காமல் தைக்கலாம். பாருங்கள், இப்போ 1/4 இன்ச்சு ஒரு கோடம் விட்டு நம்ம தைக்கிறதுக்கு சூப்பராக இடம் விட்டு தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் முன் கழுத்தில் இருந்து தொடங்கி மற்றொரு பக்கம் முன் கழுத்தில் நம்ம கொண்டு விட்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அடுத்ததாக நம்ம ஜாயின் பண்ண அந்த கிராஸ் பீஸ் துணியை நீட்டாக நம்ம ஜாயின் பண்ண அந்த தையல் தும்பும் எதுவுமே தெரியாதவாறு நம்ம ஜாயின் பண்ண அதே தையலுக்கு மேலே போடணும். பாருங்கள், நம்ம இப்போ உருட்டி தைக்கக்கூடிய பைப்பிங் தையலோட வெளிப்பகுதியாக வரும். நம்ம தைக்கிற தையல் இந்த கிராஸ் பீஸையும் ப்ளவுஸோட உடம்பு துணியையும் ஜாயின் பண்ண இடத்துல தான் இந்த தையல் நம்ம போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போடும்போது சூப்பரான ஒரு உருட்டு பைப்பிங் நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம த்ரெட்டு எதுவுமே யூஸ் பண்ணி பைப்பிங் தைக்கலை, நார்மல் கிராஸ் பீஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி தைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் தைச்சி பாருங்கள். இந்த ப்ளவுஸு போட்ட பிறகு அந்த ப்ளவுஸோட கழுத்து மாடல் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். பைப்பிங் கழுத்து இப்போ ட்ரெண்டிங் மாடலில் போயிட்டு இருக்குது. நிறைய ப்ளவுஸுக்கு நம்ம சாரியோட பீஸில் இருந்து கூட கான்ட்ராஸ்டாக இந்த ப்ளவுஸுக்கு நெக் டிசைன் நம்ம பைப்பிங்கில் வச்சு நம்ம போடும்போது தான் லுக்காக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு நான் ஒரே துணியில் தான் நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது காட்டன் ப்ளவுஸு, அதனால தான் நம்ம சாரிக்குள்ளே அட்டாச்சு ப்ளவுஸ் இல்லை, இது நார்மல் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க தந்திருக்காங்க. இந்த பிளாக் கலரு எல்லா சாரிக்குமே நம்ம போட்டுக்கிடலாம். எந்த சாரிக்குனாலும் கொஞ்சம் நிறைய சாரிகளுக்கு இந்த பிளாக் கலர் ப்ளவுஸு யூஸ் பண்ணி நம்ம சாரி கட்டிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக தான் இந்த கழுத்து தைக்கும்போது உருட்டி உருட்டி நம்ம உருட்டு பைப்பிங் தைச்சிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்டு சேனலில் இதே மாதிரி பைப்பிங் நெக் மாடல் நிறைய டிசைனிங்கில் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டிங்ஸ், மெஷர்மெண்ட் மார்க்கிங், அடுத்ததாக நிறைய டிசைனிங்கில் சுடிதார், டாப், பேண்ட் எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பாருங்கள், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி முடித்த பிறகு அந்த தையல் நூல் வேஸ்ட்டு துணி வெளியே வராது, நம்ம கவர் பண்ணி தைச்சதுனால. இந்த நூலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், சூப்பராக இப்போ நீட்டாக ரவுண்டு நெக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் அந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.